வணக்கம் மக்களே. 2025 IPL தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 9 போட்டியில விளையாடி அதிக தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட உரிமையாளர் அணி நிர்வாகத்தினருடன் தோனி உட்பட மூத்த வீரர்களுடன் மீட்டிங் நடத்த போவதா தகவல் வெளியாகியிருக்கு. இந்த தகவலை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா வெளியிட்டதுதான் இதுல குறிப்பிடத்தக்கது. எதுக்காக இந்த திடீர் மீட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, 2025 IPL தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்பவே எதிர்பார்ப்போட களமிறங்கினாங்க. 6வது முறையா அந்த கோப்பையை வெல்லுவாங்க அப்படின்னு ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க. கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி CSKல விளையாடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் திரும்பவும் அணியில இடம்பெற்றிருந்தாரு. அதோட அந்த அணி ஏலத்துல சிறப்பா செயல்பட்டதா பல பேரும் நினைச்சாங்க. வழக்கம் போல CSK அணி அனுபவ வீரர்களை வச்சே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. IPL தொடர் துவங்கினது முதலே CSK அணில பேட்டிங், பந்து வீச்சு, ஃபீல்டிங் இப்படின்னு எல்லாமே சொதப்பிட்டு தான் இருந்தாங்க. அதோட கேப்டனா இருந்த ருத்ராஜ் கேக்வாட் காயம் காரணமா அணில இருந்து நீக்கப்பட்டுட்டாரு. அவருக்கு பதிலா தோனி திரும்பவும் கேப்டனா பொறுப்பேற்றாரு. அதுக்கப்புறம் CSK அணி வெற்றி பாதைக்கு திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில CSK அணி தொடர்ந்து தோல்வியவே சந்திச்சுட்டு வந்தாங்க. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு CSK அணியோட பேட்டிங் ஆர்டர் பல முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, ஆல்ரவுண்டர் சாம் கரன் 3ஆம் வரிசையிலயும் ரவீந்திர ஜடேஜா 4ஆம் வரிசையில களமிறங்கும் அளவுக்கு போயிருக்குது. இதனிடையே அடுத்த ஆண்டு தோனி விளையாடுவாரா அப்படின்ற சந்தேகமும் எழுந்திருக்கு. அவர் ஓய்வு பெற்றா அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட நிலைமை என்ன அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த ஆண்டு மீதம் இருக்கக்கூடிய 5 போட்டியில வெற்றி பெற்றாலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறது ரொம்பவே கடினம் தான். இந்த சூழ்நிலையில தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட உரிமையாளர் அந்த அணி நிர்வாகத்தோட தோல்விக்கான காரணம் குறித்து விசாரிக்க உள்ளதா சுரேஷ் ரெய்னா சுட்டிக்காட்டியிருக்காரு. 43 வயதான தோனியை மட்டுமே தோல்விக்கு காரணமா சொல்லிட முடியாது. அவர் பேட்டிங்ல சரியா ரன் குவிக்கல அப்படின்னாலும் விக்கெட் கீப்பிங் மற்றும் கேப்டன்சில சரியாவே செயல்பட்டு இருக்காரு. ஆனா ஏலத்துல நடந்த அணி தேர்வுல தான் CSK அணி மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்காங்க. அதோட தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் தங்களோட பொறுப்பை உணர்ந்து சரியா செயல்படல. அதுதான் முதல் பிரச்சனையா இருக்கு. அது பத்தி உரிமையாளர் கூட்டத்துல விவாதிக்கப்படும் அப்படின்னு சுரேஷ் ரெய்னா தெரிவிச்சிருக்காரு. மேலும் பேசின ரெய்னா என்ன சொல்லிருக்காருன்னா, எப்பவும் தோனி கடைசியா முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆனா நான் CSK அணில இருந்த வரைக்கும் எந்த ஒரு ஏலத்திலுமே நான் பங்கெடுத்தது கிடையாது. அது குறித்தான பேச்சுவார்த்தையிலும் நான் ஈடுபட்டதில்ல. வீரர்கள் தக்கவைப்பு சம்பந்தமா மட்டுமே நான் பேசியிருக்கேன். ஒரு வீரரோட தொடர்ந்து செல்லலாமா வேண்டாமா அப்படின்றத பத்தி மட்டுமே தோனி கிட்ட விவாதிக்கப்படும். ஆனா அவர் எப்பவும் ஏலத்துல பெரிய அளவுல தலையிடவே மாட்டாரு. எப்பவுமே CSK ஏலத்துக்கான குழுதான் அனைத்தையுமே கவனிக்கிறாங்க. நீங்க தோனி இல்லாம இப்படி எல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவரு 4-5 வீரர்களோட பெயரை சொல்லிருக்கலாம். அவங்கள சில வீரர்கள் அணி நிர்வாகத்தால தக்க வைக்கப்படலாம். தற்போது அவர் ஒரு அன்கேப்டு வீரரா குறைஞ்ச பணத்துக்கு வந்து தன்னால முடிஞ்ச அனைத்தையுமே 43 வயசுல செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தோனிக்கு ஆதரவா பேசியிருக்காரு சுரேஷ் ரெய்னா. நன்றி, வணக்கம்.